இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சின்ன வயசுலேயே நிறைய கஷ்டம், நிறையா சோதனை, நிறையா படிப்பினை, நிறையா கற்றுக்கிட்டது, நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, நிறையா பழகிப்பட்டது. இதனுடைய பக்குவம்தான் இவர்களுடைய மத்தியம வயதில் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை, உன்னதத்தை, உயர்வை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக நவகிரகங்கள் இவர்களுடைய பாதையை, வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கும். அதன் அடிப்படையில் திருவாதிரை நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மிதுன ராசி தான். ஏன்னா இது ராகு பகவானுடைய 3 நட்சத்திரங்களில் திருவாதிரை, சுவாதி, சதயம் 3மே காற்று ராசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். காற்று கட்டுப்படுத்த முடியுமா? அதீத வேகமானது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களும் அதீத வேகம் கொண்டவர்கள், சிந்தனையால் வேகம் கொண்டவர்கள், சிந்தித்து செயலாற்றுவதில் வேகம் கொண்டவர்கள். ஆக இந்த நட்சத்திரம் 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் எதில் பிறந்திருந்தாலும் உபயராசி என்று சொல்லக்கூடிய காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனத்திலே இவர்களுக்கு இருக்கிறதுனால முதல் தசாபலனாக இவர்களுக்கு ராகு பகவானுடைய தசை வரும். அடுத்தது 16 வருஷம் குரு பகவானுடைய தசை வரும். அதற்கடுத்தது 19 வருட காலம் சனி பகவானுடைய தசை இவர்களுக்கு வரும். அதன் பின்னர் 17 வருஷ காலம் புதன் பகவானுடைய திசையும், 7 வருட காலம் கேது பகவானுடைய திசையும், பின் 20 வருட காலம் சுக்கிர பகவானுடைய திசையும், ஆயிலை பொறுத்து சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற திசைகளை இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இதில் 120 வருட காலமும் ஒருத்தர் வாழ்ந்தாத்தான் 9 நவகிரகங்களுடைய திசையையும் முழுமையாக அனுபவிக்க முடியும்.